ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல்லிங் பற்றியும் அதனால் என்ன மாதிரியான இம்பேக்ட் வருது, அதை தாண்டி அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புல்லிங் அப்படின்றது வேர்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஆக்ஷன்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னாலுமே அதையுமே நம்ம புல்லிங்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க தங்களுக்கு நடக்கிற புல்லிங்கை அவங்க பயந்துட்டோ இல்லை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாதனாலையோ அதை வெளியே பேரண்ட்ஸ்கிட்டயோ டீச்சர்ஸ்கிட்டயோ அவங்க ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் இந்த புல்லிங் அப்படின்றதோட இம்பேக்ட் அப்படின்றது சைல்ட்ஹுட்டில் மட்டும் முடிஞ்சு போயிடாது. இதை தாண்டி எந்த விஷயத்தினால ஒருத்தங்க அவங்கள புல்லி பண்ணாங்களோ அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறமே கூட அந்த விஷயத்தினால அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறது, இல்லை செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இல்லைனா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறமே கூட அந்த இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் இந்த இம்பேக்ட் அப்படின்றது இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ எந்த குழந்தை அவங்கள புல்லி பண்ணுறாங்களோ அந்த குழந்தையுமே சைல்ட்ஹுட்லேருந்து அந்த புல்லி பண்ணுறத ப்ராக்டிஸாக வச்சு அப்படியே இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த சைல்ட்ஹுட் அடல்ட்ஹுட் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறக்கோ, ஒருத்தங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படின்றதோ, இல்லைன்னா ஒருத்தங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி எம்பத்தட்டிக்காக இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ புல்லிங் அப்படின்றது அதில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அது யார் பண்ணாங்களோ அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த கஷ்டம் அப்படின்றது அந்த இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான புல்லிங் நடந்தாலுமே அவங்க அதை சொல்லலாம். ஓப்பனாக பேரண்ட்ஸ்கிட்டயோ டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லைனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த புல்லிங் நடக்கிறப்ப அந்த பர்சன்கிட்டயே இதை பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இஃப் பாசிபிள் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலை, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றதை தாண்டி அவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். இதை தாண்டி அவங்களுக்கு புல்லிங் நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த விஷயங்கள் நடந்தாலுமே அவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையுமே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒரு அடல்ட்டாக நம்மளுமே வீட்டில் ஸ்கூலில் எல்லா இடத்துலையுமே நம்மளும் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துமே நிறையா விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஓகே, அம்மாவுமே யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அம்மாவும் போய் பேசுகிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களும் அதை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ இதை தாண்டி ஃபைனலி புல்லிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு டீப் எமோஷ்னல் ஸ்கார் உண்டு பண்ணும் அது யார் அந்த புல்லிங் உள்ளானாங்களோ. ஸோ சில்ட்ரன் வல்னரபிள் அப்படின்றனால குழந்தைங்கள இன்னுமே கொஞ்சம் நம்ம எக்யூப்ட் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது மூலமாக குழந்தைங்க கொஞ்சம் பிரேவாக ஃபேஸ் பண்ணுறது அந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ எந்த விஷயம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்க எப்படி அந்த விஷயத்தை தனியாக கையாளணும் அப்படின்றதையுமே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அவங்க எல்லாத்தையும் பிரேவாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.